அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புடம்போடு இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ சக்திகள் ஏறிட்டே இருக்கும். ஸ்தம்பனத்துக்கு சக்தி ஏற ஏற அவ்வளோ ஒரு சக்திகள் அதீத சக்தி வந்து கூடுதலாக கிடைக்கும். அதுக்காக ஸ்தம்பன மணிக்கு அவ்வளோ இது. யோகமணி பொதுவாக எல்லாமே கட்டிக்கலாம். ஸ்தம்பன மணி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லாரும் கட்ட முடியாது. சாதாரண மனிதர்களும் ஸ்தம்பன மணி கட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்தம்பன மணி கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த உடலுக்கு தேவையான நாடிகள் வந்து ரொம்ப பலமாக இருக்கும். ஸ்தம்பன மணி நம்ம முதல்ல நம்ம வந்து அணியணும் போது நாடி நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப முக்கியம் வந்து நம்ம முக்கியமாக 3 நாடிகளும் சமமாக இருக்கணும், சக்தி உள்ளதாக இருக்கணும், பலமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நாம் இந்த ஸ்தம்பன மணி, கவன மணி இந்த மாதிரி மணிகளை வந்து நாம் வந்து நம்ம அணிக்க முடியும். இல்லைன்னா அந்த மணியை வந்து நம்மளுடைய தோற்றத்தை வந்து பார்த்துக்கணும். அது யோக மணிகள் எல்லாமே அணியலாம். யோகமணி ஆண், பெண், சிறுவர், பெரியவர் எல்லாமே இந்த யோகமணி வந்துட்டு பலன் கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், மன தெளிவை கொடுக்கும். சரிங்களா? யோகி, சித்தர்கள், சரியா, மகான்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த மணி வந்துட்டு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும். ஏன்னா குண்டலினி சக்தியை வந்துட்டு எழுப்புறது இந்த ரசமணி எழுப்பிவிடும்.